சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்பாக நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு திரும்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவருக்கு முன்னால் வந்த ஒரு வழக்கறிஞர் வண்டியில் மோதுது. இதைத் தொடர்ந்து ஏற்பட்ட ஒரு பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கு மேலாக தமிழ்நாடு முழுக்க பரபரப்பான செய்தியாக ஓடிட்டுருக்கு. யார் தவறு அப்படிங்கிறதை பற்றி இரண்டு தரப்புமே ஒரு தரப்பு மேலே ஒரு தரப்பு குற்றம் சாட்டுவதாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் பொதுவான ஒரு பார்வை என்ன பார்த்திங்கன்னா, ஒரு மாநில ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு அரசு, அந்த அரசுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் திருமாவளவன் நடந்து கொண்டதை பலரும் கண்டித்து பேசியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலையை தவிர வேறு யாருமே திருமாவளவனுடைய நடவடிக்கைகளை முழுமையாக கண்டிக்கலை. பட்டும் படாமல் மேம்போக்காக அப்படியே பேசிட்டு போகிறாங்களே தவிர எதுவுமே செய்யலை. கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக இதை பற்றி இன்னும் வெளிப்படையாக எதுவும் பேசாமையே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட புகார் கொடுக்கப்பட்டு பல நாள்களாக வழக்கு பதிவு செய்யப்படாத நிலையில் மீண்டும் அந்த வழக்கு தொடர்பான விவகாரம் நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எந்த இடத்திலும் தங்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் உணர்ச்சிவசப்பட்டாங்க, வேகமாக நடந்துட்டாங்க அப்படிங்கிறதை பற்றியெல்லாம் வருத்தப்படாமல் திருமாவளவன் மீண்டும் தாங்கள் செய்தது நியாயம் என்ற அடிப்படையில் தான் பேசிகிட்டு இருக்காரு. இது ஒரு இடத்துல நடந்த நிகழ்வு மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு காவல் நிலைய எல்லையிலும் தினமும் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்குது. பல ஆயிரக்கணக்கான மக்கள், அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சாராத வேறு சமூக மக்கள் இந்த சமூக மக்களால், அதாவது ஒடுக்கப்பட்ட சமூக மக்களால் பாதிப்புக்கு உள்ளாயிட்டிருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியுது. ஆனாலும் இதை யாரும் எதிர்த்து பேசுகின்ற சூழலில் இல்லாமல் இருக்காங்க. காரணம் என்ன பார்த்திங்கன்னா, இந்த குறியீடு, சமூக குறியீடு, அது பல வகையிலும் மற்ற சமூகத்தினருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறியீடாக இருந்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய சிக்கலாக இருந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் 1996, 2001 காலகட்டத்தில் அளவுக்கு அதிகமாக விளையாடப்பட்டது. அதாவது பள்ளி மாணவனை ஆசிரியர் ஜாதியை சொல்லி திட்டாருன்னு கைது செய்யப்படுவதும், வழக்கு கொடுப்பதும், பின்னர் ஆசிரியரை மிரட்டி பணம் பேரம் பேசி வாங்கிட்டு அதிலிருந்து விடுதலை செய்கிறது, ஒரு காட்டை குத்தகைக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கிறவர் நிலத்தினுடைய உரிமையாளர் மீது பொய் புகார் கொடுப்பதும், அதற்கு பிறகு அவர்கிட்ட ஒரு தொகையை வாங்கிட்டு அதிலிருந்து விடுதலை செய்கிறதுமான இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. குறிப்பாக 96, 2001 காலகட்டத்தில் திமுக ஆட்சிக்கு சாவுமணி அடித்ததில் பெரும் பங்கு இந்த சட்டத்துக்கும் இதுக்கும் உண்டு. அந்த அளவில் தான் காவல்துறையுடைய செயல்பாடுகள் அப்போ அவ்வளோ மோசமாக இருந்தது. இப்போ அதை விடவும் மோசமான நிலைக்கு காவல்துறை தள்ளப்பட்டிருக்குது. காவல்துறை அதிகாரிகள், அது மட்டுமல்ல அனைத்து துறை அதிகாரிகளுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதில் உண்மை என்ன, யாரை கண்டிக்கணும், யார் செய்தது சரி அப்படிங்கிறதுலையுமே பார்க்குறது கிடையாது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் புகார் கொடுத்து விட்டால் உடனடியாக எதிர்த்தரப்பை கைது செய்து உள்ளே அனுப்பிடுவாங்க. அதை தவிர வேறு எதுவும் யோசிக்கிறதில்ல. அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் வேறு எந்த விதமான புகார் கொடுத்தாலும் எதிர்த்தரப்பு மேலே நடவடிக்கை எடுத்துறதுங்கிறது காவல்துறை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக எல்லா துறையிலையும் வழக்கமாக இருந்துகிட்டு இருக்குது. இப்படி கொடுக்கப்பட்ட புகார்களில் பல புகார்கள் பொய் புகார்கள் அப்படிங்கிறது பின்னால் நிறுவனமாகிருக்கு. குறிப்பாக வேங்கவேல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் கூட அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாலேயே செய்யப்பட்டு விட்டு பிற சமூகத்தின் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 ஆண்டுகள் அது தேவையில்லாத பல சிக்கல்களை உருவாக்கி ஒரு பெரிய அரசியல் சர்ச்சையை உருவாக்கிட்டே போயிட்டு இருந்தது. இது மாதிரி பல வழக்குகள் பல இடங்கள் நடந்துட்டு இருக்குது. குறிப்பாக 2 வழக்குகளை நம்ம பார்க்கணும். கடந்த அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி அன்றைக்கு மதியம் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் காவல் நிலைய எல்லையில் இருக்கிற மூணுசாவடி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாடகை வீட்டில் தொட்டி நாயக்கர் சமூகத்தை சேர்ந்த நாகராஜ், அவருடைய மனைவி விஜயா அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு 3 குழந்தைகள். விஜயாவுடைய அம்மா அப்பாவும் அன்றைக்கி ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டில் தான் அவங்க குடியிருந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு முன்னால் ஒரு திண்ணை, போக வர இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் மக்கள் உட்கார்றவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு திண்ணை இருக்குது. அந்த திண்ணையில் ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் உட்கார்ந்துட்டுருக்காரு. அந்த வீட்டு உரிமையாளரான நாகராஜும் அப்போ சாயங்கால நேரத்தில் தன்னுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல சில்லி சிக்கன் கடை போட்டு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கடைக்கு போகிறதுக்காக வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காரு. போகும்போது இந்த நபர் திண்ணையில் உட்காந்துருக்காரு. அவர் அந்த பக்கம் போனதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்றாரு. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கு பிறகு எதை கேட்டாலும் பேசாத நிலையிலேயே நின்றுட்டு இருக்காரு. அவங்க மனைவி ஏதோ கேட்டிருக்காங்க, யார் எதுக்கு வந்திருக்கா, உள்ளே வந்திருக்கா, குழந்தைகள்லாம் இருக்குது, வெளியில் போட்டிருக்காங்க, எதுக்கும் போகலை. அப்போ வேறு வழி இல்லாமல் பக்கத்தில் இருந்து ஒரு பிவிசி பைப் எடுத்து 2 அடி அடித்து அவரை வெளியில் பிடிச்சி தள்ளிடுறாங்க. அதுக்கு அவங்க
அம்மா அப்பா, அதாவது நாகராஜுடைய மாமனார் மாமியார் 2 பேரும் உதவி பண்ணியிருக்காங்க. வெளியில் இழுத்து தள்ளினதுக்கு பிறகு மீண்டும் கதவை சாத்துறாங்க. ஜன்னல் வழியாக அவர் கையை நீட்டுள்ள தட்டுறாரு, கதவை தட்டுறாரு, பிரச்சனையாகுது. மீண்டும் வீட்டிலேருந்து கிளம்பி போன கணவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கணவன் திரும்பி வந்துடுறாரு. வந்ததுக்கு பிறகு யாருப்பா எந்த ஒரு எதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணுறேன்னு கேட்டார். அவரும் பதில் பேசல. அவரையும் தள்ளிட்டு வீட்டுக்குள்ளே வர முயற்சி பண்ணுறாரு. வேறு வழி இல்லாமல் அவரும் ஒரு 2 அடி அடித்து அந்த ஆளை அங்கேருந்து தள்ளி விடுறாங்க. இதுக்கடையில் வீட்டுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு குழந்தைங்கள்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தது. பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் சத்தம் கேட்டு வந்ததுக்கு பிறகு அந்த நபர் அங்கேருந்து போயிடுறாரு. எங்கே போனாருன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் போனதுக்கு பிறகு ஒரு வயதான அம்மா வர்றாங்க. என் பையனை இந்த இடத்துல உட்கார வச்சு போனேன், பார்த்தீங்களா அப்படின்னு அந்த வீட்டில் கேட்குறாங்க. கேட்டதுக்கு யாருமா அந்த அடையாளங்கள் எல்லாம் சொன்னதுக்கு பிறகு, ஆமாம் ஒரு பையன் எங்கள் வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சு குழந்தைங்கள்லாம் இருக்குது, எதுக்கு என்ன கேட்டாலும் பேச மாட்டேங்கிறான், அவர் வித்தியாசமாக நடந்துகிட்டு இருக்கான், இதை திருட வந்தோம்னு நாங்கள் நினச்சோம், எதுவுமே தெரியலாமல் நீ எப்படிமா அங்கே உட்கார வச்சு போனேன், யார் உங்கள் பையனா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அவனுக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஆகிடும், இன்றைக்கி நான் ஊருக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்காக கூப்பிட்டு வந்தேன், இந்த இடத்துல உட்கார வச்சுட்டு ஒரு வேலையை வெளியில் போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்கன்னு அந்த அம்மா கேட்டிருக்காங்க. அந்த நாகராஜுடைய மனைவி விஜயாவே தண்ணியும் கொடுத்துருக்காங்க. தண்ணி வாங்கி குடிச்சிட்டு எந்த வழியாக அந்த பையன் போனான் அப்படின்னு தேடிட்டு அந்த வழியாக அந்த அம்மா போயிடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்துங்கிறது தெரியல. மீண்டும் மறுநாள், அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி காலையில் ஒரு 11 மணிக்கு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கம் இருக்கக்கூடிய அணைப்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஒரு 10-15 பேர் அந்த நாகராஜன், அதாவது தொட்டிநாயகர் சமூகத்தை சேர்ந்த நாகராஜன் வீட்டுக்கு வர்றாங்க. அவங்களோடு இந்த முதல் நாள் அடி வாங்கிட்டு அங்கிருந்து போன அந்த வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைந்து ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி அதன் தொடர்ச்சியாக அடி வாங்கிட்டு போன அந்த நபரும் கூட இருக்கார். வந்த உடனே ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிக்குது. நாங்கள் எல்லாம் அணைப்பாளையத்தை சேர்ந்தவங்க. அணைப்பாளையம் அப்படின்னு சொன்னாவே அந்த பகுதியில் அந்த ஊருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. எந்த ஊர்க்காரரும் அந்த ஊருக்கு அந்த வழியாக போக மாட்டாங்க, அவ்வளோ நல்ல ஊர். அப்படிப்பட்ட ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் இருக்காங்க, மற்றவங்க யாரும் அதிகமாக இல்லை. அந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் வந்திருக்காங்க. வந்த உடனே எப்படி எங்கள் ஆளை அடிக்கலாம், எதுக்காக அடித்த, வீட்டுக்குள்ளே வந்ததானே நீ போலீஸில் தானே போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம், உன் பொண்டாட்டியை கையை பிடிச்சிருந்தானே நீ போலீஸில் தானே போய் கம்ப்ளைண்ட் பண்ண, எப்படி அடிக்கலாம், எங்கள் ஆளை எப்படி அடிக்கலாம் பேசுகிறாங்க. தன்னுடைய வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து மனைவி மற்றும் மாமியார் குழந்தைகளிடம் தவறாக நடக்க முயற்சி செய்ததால் தான் நான் அடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவரை எப்படி அடிக்கலாம், இதுதான் கேள்வி. இதுக்கு இழப்பீடாக என்ன தர முடியும்? 1000 ரூபாய் பணம் தருவதற்கு கூட அந்த நாகராஜுக்கு வசதி இல்லை. உடனடியாக அங்கிருந்து 108க்கு ஃபோன் பண்ணுறாங்க. 108 வண்டி வருது. மிக மிக மோசமாக நாகராஜால் அடித்து காயம்பட்டிருக்கிற அந்த நபர் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பப்படுறாரு. மருத்துவமனையில் அது பதிவு செய்யப்படுது. உடனடியாக புதுச்சத்திரம் காவல் நிலையத்துக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த நாகராஜ் தன்னுடைய வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த ஒருவனை வெளியே தள்ளி 2 அடி அடித்த அந்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு சிறைக்கு போயிடுறாரு. அதுக்கு பிறகு இவர் கைது செய்யப்பட்ட தகவல் அந்த சமூகத்துக்காக வாழாடக்கூடிய ஒரு வழக்கறிஞருக்கு தெரிஞ்சு அந்த வழக்கறிஞர் மூலமாக அவருக்கு பெயில் ஏற்பாடு பண்ணி இப்போ பெயிலில் வந்துட்டார். அதுக்கு பிறகு இந்த விவகாரங்கள் எல்லாமே தொட்டிநாயக்கர் சமூகத்தை சேர்ந்த விடுதலை களம் அப்படிங்கிற ஒரு கட்சியினுடைய அமைப்பாளர், அவர் பேரும் நாகராஜ், அவருடைய கவனத்துக்கு போனதுக்கு பிறகு அவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சியர் எல்லாம் பார்த்து பேசினதுக்கு பிறகு வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த நபர் மீதும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது. இது 11ஆம் தேதி, அதாவது நிகழ்வு நடந்ததிலிருந்து ஒரு 6 நாட்களுக்கு பின்னால் அவர் மேலே ஒரு புகார் பெறப்பட்டு அந்த புகாரின் மேலே அவர் மேலே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு வெளியில் அனுப்பப்படுது. இதில் உள்ளபடியே புதுச்சத்திரம் காவல் நிலையத்தில் காவல்துறை அதிகாரிகள் விசாரிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு. மனநலம் பாதிக்கப்பட்டவரோ அல்லது அவ்வப்போது இந்த மாதிரி சில குறைபாடுகளோடு இருக்கக்கூடிய நபராக போட்டிருக்கலாம் அந்த நபர். அவர் பேரும் நாகராஜ் தான். இவர் ஒரு வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைந்ததுனால தான் அந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதை 2 தரப்பையும் கூப்பிட்டு பேசி பிரச்சனையை சாதாரண நிலையிலேயே முடிச்சு வச்சு கூட காவல்துறை அனுப்பியிருந்துடலாம். ஆனாலும் அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு கேட்டால், அவங்க கொடுக்குற புகாரை நாங்கள் ஏற்று எதிர்த்தரப்பு மேலே வழக்கு பதிவு பண்ணி அவனை தூக்கி உள்ளே போடலைன்னா நாளை மறுநாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையோ காவல் நிலையத்துக்கு முன்னாலேயோ ஒரு பெரும் திரள் மக்கள் கூட்டம் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் கொடுத்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காது, எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி வரும். எங்களுடைய மேலதிகாரிகளும் என்ன நடந்ததுங்கிற எதையுமே விசாரிக்க மாட்டாங்க, கூண்டோடு எங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதனால் எங்கள் பொழப்பை காப்பாற்றிக்கணும்னா அவன் கொடுக்குற புகார் உண்மையோ பொய்யோ
அது எதுவாக இருந்தாலும் நாங்கள் வழக்கு பதிவு பண்ணி நீதிமன்றத்துக்கு அனுப்பிடுவோம். நீதிமன்றம் பார்த்து முடிவு எழுதிட்டு எங்களுடைய மனசாட்சியை மீறித்தான் பல வேலைகளை செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா எங்களுடைய பதவியை பொறுப்பை காப்பாற்றிக்கிறதுக்கு எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறாங்க. இதுதான் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்ருக்குது. அதே மாதிரி இன்னொரு சம்பவம், அது என்ன பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தீவெட்டிப்பட்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கொங்குப்பட்டி அப்படிங்கிற ஊர். இந்த ஊரில் பல சமூக மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பகுதியினுடைய பின்பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு 4 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. மஞ்சள் காடு போட்டிருக்காரு. ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த ஊர் வழியாக அந்த தோட்டத்துக்கு போனோம்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தோட்டத்தில் சாலையின் வலது பக்கம் அவருடைய வயல் இருக்குது. அந்த வயலில் மஞ்சள் போட்டிருக்காரு. அந்த மஞ்சள் காட்டுக்கு போவதற்கு தடுப்பாக ஒரு இரும்பு கேட்டும் போட்டிருக்காரு. வெளியில் வரும்போது அந்த கேட்டை பூட்டிகிட்டு வந்துடுவார். திரும்ப காலையில் போனாலும் திறந்து விட்டு உள்ளே போயிடுவார். இந்த மாதிரியான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அந்த இரும்பு கேட்டுக்கு உள்ளாக, அதாவது வெளிப்பக்கம் சாலை புல்தரை இருக்குது. அந்த இரும்பு கேட்டுக்குள்ளே மாட்டு வண்டி போகக்கூடிய ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையில் யாரோ ஒருவர் வழக்கமாக மலம் கழிச்சு வர்றது நடந்துகிட்டு இருந்திருக்கு. அவரும் பல முறை இதை பார்த்துருக்காரு. யாருன்னு தெரியல. ஒரு நாள் காலை நேரத்தில் போகும்போது அந்த கேட்டுக்குள்ளே இருக்கிற மஞ்சக்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வண்டி தடத்தில் ஒரு பையன் மலம் கழிச்சிட்டு இருக்காரு. 15 வயது மதிக்கத்தக்க பையன். யாரா இங்கே எந்த ஊர், என்னடா பண்ணுற, தினம் வந்து இதான் பண்ணிட்டு இருக்கியா, நான் பல முறை உன்னை தேடி தேடி பார்த்துட்டு இருந்தேன், நீ தான் கிடச்சிருக்கியா அப்படின்னு ஒரு கேட்டை பூட்டி வச்சுட்டு அவனை சத்தம் போடுறாரு. அவன் பேர் என்ன, உங்கள் அப்பா அம்மா பேர் என்ன கேட்குறாரு. அவனால் எதுவும் பேசலை. ஒரு மாதிரி கொஞ்சம் மனநல பாதிப்புக்குள்ளான மாதிரியான ஒரு சூழல் அந்த பையன் நின்றுட்டுருக்கான். அதுக்கு பிறகு அந்த பையன் யாருங்கிறத விசாரிக்க அந்த வழியை போனவங்க வந்தவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. யாரோ ஒருத்தர் சுரேஷ் அப்படிங்கிற ஒருத்தருடைய பையன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவருக்கு தகவல் சொல்லி அவர் வர சொல்லியிருக்காங்க. இதுக்கடையில் வேறு 2 பேர் வந்தோடனே அந்த பையனை நம்மளே கூப்பிட்டு போகலாம் வாங்கினா அந்த பையனை பைக்கில் வச்சு அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்தோடனே அந்த பையன் அவங்க அப்பாவை பார்த்தோன்னே ஒரு மாதிரி எமோஷ்னலாக அழுக ஆரம்பிச்சிருக்கான். அவன் ஏதாவது அடித்தாங்களா எழுத மிரட்டினாங்களா அப்படிங்கிறதை பற்றியெல்லாம் அவங்க விசாரிக்கவே இல்லை. அவன் அழுக ஆரம்பித்த உடனே பேசிகிட்டு இருக்க இந்த நில உரிமையாளர், அதாவது அந்த பையனை கூட்டிகிட்டு வந்தவரையே அந்த பையனுடைய அப்பா அடித்தாரா, எப்படா பையன் அடிக்கலாம் அப்படின்ட்டு முடிஞ்சிருச்சு. அது என்ன நடந்தது என்னங்கிறத பற்றி முழுமையாக விசாரிக்கிறதுக்கு முன்னாலேயே நிலத்துக்காரனுக்கு அடி விழுந்துருச்சு. அடி விழுந்து அடுத்த கட்டமாக அவர் வேறு ஆளுன்ட்டு சொல்லி ஒரு 4 பேர் எல்லாம் உள்ளூரில் சேர்ந்து வர்றதுக்குள்ளாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்குரைஞரை துரத்தி அடித்த அதே அமைப்பை சேர்ந்தவனுடைய பொறுப்பாளர் தான் தகவல் வருது. தகவல் வந்தோடனே பையனை அரசு மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க. காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்படுது. மனநலம் குறைவாக இருந்த, அதாவது ஒரு விதமான நோய் தாக்குதலுக்குள்ளான பையன் அவருடைய காட்டுக்குள்ளே போய் மலம் கழித்தான். அந்த மலம் கழித்த குற்றத்திற்காக அவனை மலத்தை அள்ளி வெளியில் போட சொல்லி அடித்து சித்திரவதை செய்ததாக வன்கொடுமை சட்டத்தின் கீழ் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. வழக்கு பதிவுக்கு பிறகு வழக்கமான பேரங்கள், அந்த பேரங்கள் எதுவுமே அவரால் முடியாது, நான் என்ன செய்யணுமோ செய்யுங்கன்றாரு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுகளுக்கு மேலே சிறையில் இருந்துகிட்டு இருக்காரு. இதுதான் எல்லா இடத்திலும் நடந்துகிட்டு இருக்குது. இந்த வழக்கை விசாரிச்சுட்ருக்கிற ஓமலூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர்கிட்டையும் பல பத்திரிகை நண்பர்களாக பேசியிருக்காங்க. என்ன சார் நடந்துக்கும் போது இதுதான் நடந்திருக்கு. இவன் அவனுடைய காட்டுக்குள்ளே போய் மலம் கழிச்சது. அந்த மலத்தை அவர் ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு மூடி வச்சுட்டு பேசுகிறதுக்காக ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு வந்த இடத்துல அவருக்கு தான் அடி விழுந்திருக்குது. அடியை வாங்கினவர் கொடுக்குற புகார் 2வதாக வந்திருக்கு. அதனால் அது தீவெட்டிப்பட்டி போலீஸார் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அடி கொடுத்தவங்க முதல்ல வந்து பையனை கூட்டிகிட்டு வந்து மருத்துவமனையில் சேர்ந்து இவங்க கொடுத்துருக்கிற புகார் உண்மைக்கு மாறானது தான் அப்படின்னு தெரிந்தாலும் கூட வேறு வழி இல்லை, இதன் மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா நாளைக்கு சென்னை வரைக்கும் இந்த பிரச்சனை போகும், எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதனால் 2 தரப்பையும் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு முடிச்சிட்டோம், நீதிமன்றம் முடிவெடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு இருக்காங்க. ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த சொல்லி போட்ட 8.25 லட்சம் வழக்குகள் இந்த நாட்டில் நிலுவையில் இருக்குது. இது போல் பயன் இல்லாத பொய் புகார்கள் பல புகார் கொடுக்கப்பட்டு அது நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தில் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் நடந்து விசாரணைக்கு பிறகு அது தள்ளுபடியாகும். அது வரைக்கும் இந்த அன்றாடங்காட்சியாக இருக்கக்கூடிய சாமானிய மக்கள், இவங்களுக்கு பின்புலத்தில் பல அமைப்புகள் இருக்குது, வழக்குரைஞர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு தான் தொழில், கட்ட பஞ்சாயத்து, அடுத்தவனை மிரட்டி காசு வாங்குறது அப்படிங்கிறது அவங்களுடைய வழக்கமான தொழில். இந்த தொழிலோடு இன்னும் பல பேரை சேர்த்துட்டே போவாங்க. இந்த எளிய நிலையில் இருக்கிற மக்கள், இந்த தொற்று நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவர் போலவோ அல்லது மஞ்சள் காட்டினுடைய உரிமையாளர் போலவோ பலர் இவங்களுடைய உழைப்பு இழக்கப்படும் போது அதனுடைய பாதிப்பு அந்த குடும்பத்தை எவ்வளோ தூரம் பாதிக்கிறது அதிகாரிகளுக்கும் தெரியல, ஆட்சியாளர்களுக்கும் தெரியல. ஒரு வலிமையான நிலையில் இருக்கிற திமுக அரசு தன்னுடைய கூட்டணி கட்சிகள் ஒரு தவறு செய்யும்போது அதை தட்டி கேட்கலாம் அல்லது கண்டித்து வைக்கலாம் அல்லது அதிலிருந்து அதை விலக்கி கூட விட்டுடலாம். எதுவும்
செய்ய முடியாமல் என்னன்னு கேட்காமல் காவல்துறை அதிகாரிகளையும் முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்காமல் விட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது ஆளுங்கட்சிக்கு குறிப்பாக திமுகவுக்கு எதிராக தான் அமையும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. கடந்த காலங்களிலும் இது போல் பல நடந்திருக்குது. குறிப்பாக ஒரு காவல்துறை அதிகாரிகள் மேலே ஒரு புகார் அனுப்பப்பட்டால் அந்த அதிகாரியை விடவும் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் விசாரித்தா மட்டும்தான் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மேலே புகார் அனுப்பணும்னா அந்த புகார் அவருக்கும் கீழே இருக்கிற ஏடிஎஸ்பி விசாரிக்கிறார் அல்லது டிஎஸ்பி, அடுத்த கட்டமாக இன்ஸ்பெக்டர், அடுத்தது எஸ்ஐ, கடைசி கட்டமாக பார்த்திங்கன்னா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மேலே கொடுத்த புகாரை ஒரு ஏட்டையா விசாரிக்கிறார். இந்த ஏட்டையா எஸ்பி மேலே எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? இந்த விசாரணைக்காக ஒவ்வொரு முறையும் புகார் அனுப்பினவரை அந்த இடத்துக்கு, அதாவது அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரி இருக்கிற இடத்துக்கு காலை 10 மணிக்கு இந்த தேதியில் ஆஜராகணும் அப்படின்னு ஒரு சம்மன் அனுப்புறதை தவிர வேறு எதுவும் செய்கிறதில்ல. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் பல விசாரணைகளை நானும் பார்த்துருக்கேன், நானும் அந்த விசாரணைகள்லாம் போயிருக்கேன். அப்போ நம்ம இருக்கக்கூடிய எந்த மாவட்டமோ அந்த மாவட்ட தலைநகருக்கு காவல்துறையில் இருக்கிற ஒரு அதிகாரி வந்து நாளைக்கு தங்க போகிறேன், அங்கே அந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு நமக்கு எளிமையாக இருக்கும். நம்ம எந்த அதிகாரி மேலே புகார் கொடுத்தோமோ அந்த அதிகாரிக்கு நிகரான அந்தஸ்துள்ள அதிகாரியாக இருப்பார் அல்லது உயர் அதிகாரி இருப்பார். இப்படி தான் நடந்திருக்கு. இந்த மாதிரி புகார் தான் விசாரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் எஸ்பி மேலே புகார் கொடுத்தா ஏட்டு தான் விசாரிக்கார். அந்த விசாரணை எந்த அளவில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லி புரிய வேண்டிய அவசியம் இல்லை. பெரும்பாலும் முதலமைச்சரின் தனிப்பிரிவு அந்த பிரிவுக்கு போகக்கூடிய மனுக்கள் மீது முறையாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்தாலே ஒரு அரசு நல்ல அரசு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் திமுக அரசு அந்த மாதிரி எந்த விசாரணையை நடத்தி முடிவெடுத்தது அப்படின்னு சொல்ல முடியாது. குறிப்பாக ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசு எந்த மனு மீதும் உரிய விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுத்தா அப்படின்னா கேள்விக்குறி தான். எல்லாமே ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்டது, புகார் பெறப்பட்டது, விசாரணைக்கு அனுப்பப்பட்டிருந்தால் வருது. எந்த விசாரணையுடைய முடிவும் இதுவரைக்கும் சரியானதாக வந்ததில்லை. இந்த வகையில் இப்போ கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவருடைய நடவடிக்கைகளும் அந்த கட்சியினுடைய கீழ்நிலை தொண்டர்கள் பொறுப்பாளருடைய நடவடிக்கைகளும் மக்கள் பலருக்கும் எதிராக போயிட்டுருக்குது. இது நிச்சயமாக பொது தேர்தலில் திமுகவுக்கு எதிராக வெடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆட்சியாளர் இதை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளோட இந்த வீடியோவை நம்ம நிறைவு பண்ணிக்குவோம். நன்றி, வணக்கம்.